நீ பற்ற வைத்த நெருப்பொன்று பற்றி எரிய உன்னை கேட்கும். நீ விதைத்த வினையெல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும்னு சொன்ன டைலாக் பாருங்க. நம்மடமுடே திருப்பி அடிச்சு. அதுவும் பாருங்க, சட்டமன்றத்துல ஆளுங்கட்சிக்கு, எந்த ஒரு ஆளுங்கட்சிக்கும் நேராத ஒரு கொடுமை, நடக்கக்கூடாத ஒரு கொடுமை நடந்திருக்குன்னு நேற்றைக்கு முன்தினம் பதிவிட்ட காணொலியில் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அது என்ன கொடுமைன்றத பாருங்க. நேற்றுக்கு வாங்கின அடியோட சேர்த்து இந்த காணொலியில் ஒட்டுமொத்தமும் பார்க்க போறோம். புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இந்த காணொலிக்குள்ள போவதற்கு முன்பாக என்னப்பா டிஸ்கிளைமர் கிடையாதுங்க. நண்பர்கள் சப்ஸ்கிரைப் யார் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தாருங்கள்னு கேட்டுக்கொள்கிறோம். இருந்தாலும் இந்த காணொலிக்குள்ள போவதற்கு முன்பாக ஒரு சின்ன பாட்டு. மழை கொடுக்கும் கொடையும் ஒரு 2 மாதம், வயல் கொடுக்கும் கொடையும் ஒரு 3 மாதம், பசு வழங்கும் கொடையும் ஒரு 4 மாதம், பார்த்திபனாம் கர்ணனுக்கோ. ஏற்கனவே இந்த பாட்டு பாடும்போது கர்ணன் சொல்லக்கூடாது சொல்லிக்கோல. இல்லப்பா பாட்டா அப்படிதான் வந்துடும், ஃப்ளோல உண்மை வந்துடும். உண்மை பேசக்கூடாதுங்கப்பா. என்ன கர்ணன் மாத்தி பாடுங்க. எப்படி? பார்த்திபனாம் எங்கள் தளபதிக்கோ நாளும் மாதம், பார்த்திபனாம் தளபதிக்கோ நாளும் மாதம், இப்படி பாடணும். இதுதான் உண்மை. ஒவ்வொரு நாளும் பார்த்திபனுக்கு ஒவ்வொரு மாதம். பாரி வழங்குற வள்ளல்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? என்னங்க பாரி வள்ளல்னு முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரின்னு இன்னமும் பாடத்துல படிச்சுருக்கீங்க. இன்னமுமா நீங்க தளபதியோட வாழ்க்கை பாடத்தை நீங்க பாடத்துல சேர்க்கல. நீங்க சேர்த்திருக்கணுமே, நேரம் சேர்க்கன்னு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஒட்டுமொத்தமா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தாராளமா சேர்த்துருங்க, தப்பே கிடையாது. என்ன ரங்கா நியாயமா? இது ஜோக் காட்டுறீங்களா? நாங்க கேட்கலங்க. சட்டமன்றத்துல ஓப்பனா பதிவு பண்ணாங்க. யாருங்க? எதிர்கட்சி தலைவர். என்னையா ஆதாரம் இருக்கு 3 ஃபைல் இருக்கு 30 ஃபைல் இருக்குன்னு பூச்சாண்டி காட்டுறீங்களா? இந்த பூச்சி எல்லாம் காட்டாதீங்க. ஃபைல் இருந்தா எடுத்து போடுங்க. நேற்று முன்தினம் இந்த பேரவையில் பேசின நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய டேபிள்ல 3 ஃபைல்ஸ் இருப்பதாகவும் அந்த ஃபைல்ஸை அவர் திறந்து பார்க்க வச்சிடாதீங்க அப்படிங்கிற தோணியில் எங்களுடைய அரசை குற்றம் சாட்டுகின்ற வகையில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அந்த ஃபைல்ஸை நாங்கள் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து அவர் திறந்து பார்க்க வேண்டும், அதன் மீது அவர் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். எதற்காக பயப்படுறீங்க? எதற்காக காலம் தாழ்த்துறீங்க? இதையே 3 மாசமா சொல்லிட்டு இருக்கிறீங்க. முதலமைச்சர் சொன்னது அந்த 3 ஃபைல்கள் இருக்கு. நான் எதுவும் சேலஞ்ச் எல்லாம் பண்ணல, நான் ஓப்பன் சேலஞ்சே பண்றேன். முதலமைச்சர் அவர்கள் திறந்து பார்க்கட்டும், யார் மீது நடவடிக்கை எடுக்க உண்மையாக குற்றச்சாட்டு ஆதாரத்தோடு இருந்தால் அவர் நடவடிக்கை எடுக்கட்டும். எனவே சினிமாவில் பஞ்ச் டைலாக் பேசுறதெல்லாம் இந்த சட்டமன்றத்தில் இதுதான் கேட்டாரு. ஆதாரம் இருக்குன்னு சொன்னீங்களே, 3 ஃபைல் இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த ஃபைல்ல யார் பேர் இருக்கு, என்ன ஊழல் இருக்கு, எல்லாத்தையும் ஆதாரபூர்வமாக எடுத்து போடுங்க. அதை விட்டு ஏன் சினிமாவில் பேசுற பஞ்சு டைலாக் மாதிரி பேசுறீங்கன்னு கேட்டாரு. உடனே பாருங்க கோவம் வந்துச்சு. பஞ்சு டைலாக்ன்றது பேசக்கூடாத வார்த்தையா? காதுல கேட்கக்கூடாத வார்த்தையா? அதை நீங்க சினிமா நடிப்பது போல பஞ்சு டைலாக்னா எப்படி எழுந்திருக்காம இருப்பாங்க? அப்புறம் தயவுசெய்து சொல்றேன், நீங்க சொல்லுகிற போது முதலமைச்சர் கருத்து சொல்லுங்க. பஞ்சு டைலாக்னு சொன்னதுக்கு ஏன் இவ்வளவு கோவம் வருதுங்க? உடனே பாருங்க வழக்கம் போல ஆரவ் வஜ்ரா அவர்கள் எந்திரிச்சு அதாவது பாருங்க, அன்றைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் என்ன சொன்னாரு அந்த 3 ஃபைலை குறிப்பிட்டு ஆதாரம்னு கேக்குறாங்க. ஒரு 1 வீக் பேக் நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ் எல்லாம் என் டேபிள்ல இருக்குன்னு சொன்னாரு. அது ஏதோ போற போக்குல அவர் சொல்லல, உண்மையிலேயே என் டேபிள்ல இருக்கு. அத்தனை ப்ரூஃபோடு ஓபன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓபன் பண்ணணுமோ அப்போ கரெக்டா எல்லாமே ஓபன் ஆகும். இதான சொன்னார். 3 ஃபைல் நிதி அமைச்சர் சொன்னதை போல அவர் சும்மா போற போக்குல ஏதோ அடிச்சு விட்டு போலங்க. 3 ஃபைல் உண்மையிலேயே என் டேபிள்ல இருக்கு, அதை ஓபன் பண்ண வச்சிடாதீங்கன்னு சொன்னாரு. ஏன் அவங்க ஓபன் பண்ண வைக்கணும்? நீங்களே ஓபன் பண்ண வேண்டியதுதானே? அன்றைக்கு இது குறித்து நம்ம பதிவிட்ட காணொலியில் கேட்ட கேள்வி அதுதான். 3 ஃபைலை வச்சு என்ன சார் பூஜை பண்றீங்களா? ஜோஷியரை பார்த்து நல்ல நேரம் ஏதாவது பார்த்து அதுக்கப்புறம் அந்த ஃபைலை வெளியிடலான்னு காத்துனுக்குறீங்களான்ட்டு நம்ம கேட்ட கேள்விதான் பாருங்க உதயநிதி அவர்களும் கேட்டாரு. ஜோசியக்கார சொன்னாதான் அந்த ஃபைல் திறந்து பார்ப்பீங்களா? நல்ல நேரம் பார்த்துட்டு இருக்கீங்களா? தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, ஜோசியம்னு சொன்னாரு. ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டதெல்லாம் ஆல்ரெடி தமிழ்நாடு பாத்துருச்சு. ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டதெல்லாம் தமிழ்நாடு ஆல்ரெடி பாத்துருச்சு. அதான் நான் குறிப்பிட்டேன். நாங்க ஒரு கேள்வி கேட்டா நாங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு, நாங்களே அதிசயப்படுற அளவுக்கு நீங்க ஒரு பதில் சொல்றீங்கிறது இதுதான் நான் சொன்னேன். ஜோஷியர் சொல்லிட்டீங்களா? ஐயோ, அந்த ஜோஷியர்ன்ற வார்த்தை அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது. ஏன் ஜோஷியர்னு கூட சொல்லக்கூடாதா? அதுவும் சொல்லக்கூடாத வார்த்தையா?
சும்மா பேரளவுல ஜோசியர்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னா அப்ப அந்த ஜோதிடருக்கு அரசாங்க போஸ்ட் கொடுத்தாங்களே, அப்ப அது மட்டும் பரவாயில்லைங்களா? ஜோசியர்ன்ற வார்த்தை கூட பாருங்க அவை குறிப்பில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா அப்ப அந்த ஜோசியரை ஏன் கூட வச்சிருக்கீங்க? ஜோதிடம் ஜோசியர் அப்படின்னு தப்பான வார்த்தைன்னு தெரியுது. அந்த வார்த்தை அவை குறிப்பில கூட இடம்பெறக்கூடாது, நீக்கணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உண்டான ஜோசியர்ன்ற வார்த்தைக்கு சொந்தக்காரரான அந்த ஜோதிடரை எதுக்காக கூடவே வச்சு சுத்திருக்கிறீங்க? என்ன பாருங்க, எதிர்க்கட்சி தலைவர் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி. 3 ஃபைல் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதை ஓபன் பண்ண வச்சிடாதீங்கன்னு ஏன் சும்மா மிரட்டுறீங்க? பூச்சி காட்டாதீங்க, இந்த பூச்சிகளை நாங்க போயிட மாட்டோம், நீங்க எடுத்து போடுங்கன்னு. உடனே பாருங்க வழக்கம் போல ஆதவ அர்ஜுனா அவர்கள் இருந்துச்சு, பாருங்க அவர் அந்த மாதிரிலாம் பேசல, இந்த மாதிரி பேசான்னு வேற மாதிரியான விளக்கம். எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு, அதை தகுந்த நேரத்தில் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னாருங்கிறத பதிவு பண்றேன். ஏன்னா அவரு இதுக்குதான் கேட்டார், நல்ல நாள் பார்த்துங்களான்ட்டு. ஆதாரத்தை ஆதாரபூர்வமாக எடுத்து போடுவோம்னு சொல்லக்கூடிய அந்த ஆதாரம் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லும் போது அந்த ஆதாரத்துக்கு இன்னொரு ஆதாரமா? ஆதாரம் இருக்கு, ஆனா பாருங்க அந்த ஆதாரத்தை ஆதாரபூர்வமாக ஆதாரத்தோடு அடுத்த ஆதாரத்தை வெளியிடுவோம்னா என்ன இது? மைக்கேல் மதன காமராஜன் கமல் சார் படம், அந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே அடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு படம் வரலங்க. அப்பவே அந்த படத்தை எப்படி எடுத்திருப்பாங்கன்னு பிரமிச்சு பார்த்திருப்போம். இப்பவும் பாருங்க பிரமிப்பாலாம் பார்க்க வேண்டிய படம் அது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான படத்துல ஒரு டைலாக் வரும், என்னையா இந்த ஆளை காட்டுற, இவரை நம்மளால முடிக்க போறாரு பாஸ், இந்த ஆளு நம்மளால முடிக்க மாட்டாரு பாஸ், இந்த ஆளு கிட்ட ஒரு ஆள் இருக்காரு, அந்த ஆளை வச்சு நம்மளால போட்டு தள்ளுவாரு. நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஆள் கிட்ட நம்ம ஆளை காட்டினா நம்ம காட்டுற ஆளை இந்த ஆளு அவர்கிட்ட இருக்கிற ஆளை வச்சு நம்ம ஆளை போட்டு தள்ளுவார்னு இதே மாதிரி ஆளுன்னு டைலாக் பேசுற மாதிரி தான் பாருங்க. இருக்கிற ஆதாரத்தை வெளியிடாம அந்த ஆதாரத்துக்கு இன்னொரு ஆதாரத்தை தேடுறோம். இந்த ஆதாரம் இன்னொரு ஆதாரம் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த ஆதாரத்தை ஆதாரபூர்வமாக ஆதாரத்தோட வெளியிடுவோம்னா ஜோக் காட்டுறீங்களான்னு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? பேரவைத் தலைவர் வாயிலாக நான் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து இந்த ஃபைல்ஸ் எல்லாம் சீக்கிரம் பிரிச்சு பாருங்க. ஏதாவது குற்றச்சாட்டு இருந்தா, அதில் ஆதாரம் இருந்தா, யாராக இருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுங்க. இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் பயப்படுவதற்கான எங்களுக்கு தேவை கிடையாது. எந்த கேள்வி கேட்டாலும் எடக்கு முடக்கா ஏடாகுடமா எசகு பசகா எக்கு தப்பா பதில் சொன்னோன்ற ஒரு நோக்கத்தோடவே சொல்றாங்க. நேரு அவர்கள் ஓப்பனா நேற்றைக்கு முன்தினம் கூட கேட்டிருந்தாரு, ஏங்க எதுக்கு எடுத்தாலும் குரோதத்தோட பேசுறீங்கன்னு சொல்லி. அப்படிலாம் இல்லைங்களே, நாங்க பாத்தீங்கன்னா குதர்க்கம் எல்லாம் பேசலையே, அவர் குதர்க்கன்ற வார்த்தையை யூஸ் பண்ணவே இல்லை, குரோதத்தோட ஏன்பா பேசுறீங்கன்னு கேட்டாரு. இன்னைக்கும் பாருங்க அதே மாதிரிதான் பேசுறாங்க. எந்த கேள்வி கேட்டாலும் ஒருவித குரோதத்தோடவே பதில் சொல்ல வேண்டியது. இது வரைக்கும் நடந்த சட்டமன்ற நாளிலேயே நேற்றைய தினம் நடந்த அந்த சட்டமன்ற நாள் தான் சும்மா ஃபயர் விறுவிறுப்பான ஒரு சஸ்பென்ஸ் படத்தை பாக்குற மாதிரி. அடுத்து என்ன நடக்கும்னு அந்த மாதிரி ஒரு விறுவிறுப்பான காட்சிகள் நிறைந்த சட்டமன்ற நாள். 3 ஃபைல் விவகாரமே பத்தி எஞ்சிட்டு இருக்கு. அந்த பத்தி எரிந்து கொண்டிருப்பதற்கு நடுவில் பாருங்க டக்குன்னு மின்சாரத்துறை அமைச்சர் எந்திரிச்சு கரூர் கம்பெனின்ட்டாரு. அதாவது நம்ம மாண்புமிகு நம்ம கரூர் கம்பெனி மன்னிக்கணும், கரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்திரமன்ற உறுப்பினர், கோயம்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் சொல்லிட்டு இல்ல கரூர் கம்பெனில சட்டமன்ற உறுப்பினர் திருத்தீரன் சொல்லி சமாளிக்கிறாரு. அதுக்குதான் எதிர்கட்சி தலைவர் ஒரு வார்த்தை கேட்டாரு, சங்கி அமைச்சர் சொன்னதை நீக்கிட்டீங்களா? அது சொன்னதை நீக்கிட்டீங்களா தலைவர்? இல்ல எதிர்கட்சி மாண்புமிகு சங்கி அமைச்சர் மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தி துறை அமைச்சர் பேச உடனே மறுபடியும் பாருங்க, ஏற்கனவே அவர் பேசின வார்த்தைக்கு தான் பதிலடி கொடுத்தாரு. அந்த பதிலடிக்கு இன்னொரு பதிலடி கொடுக்குறாரு. மின்சாரத்துறை அமைச்சர் பாத்ரூம் எழுதுறாருங்க. இல்ல மாண்புமிகு பாத்ரூம்ல நீக்கிட்டீங்களா? மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் நான் சொன்னா பாத்ரூம்ல 3 மணி எவ்வளவு நேரம்? 5 நிமிஷம் ஆகுமா? உட்காரணும், எல்லாருக்கும் பேச தெரியும். அதுக்குதான் பாருங்க மறுபடியும் வாங்கினாங்க அடி, பதிலடி மூலமாக. இந்த அவமானம் உனக்கு தேவையான்னு கேட்கிற அளவுக்கு உண்டான பதிலடி. இப்போ தமிழ்நாட்டில் யார் பாத்ரூம்ல எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு ஒரு தனி அமைச்சர் வச்சிருக்கீங்களா என்பதை நான் கேட்க விரும்புறேன். கேட்பாங்க இல்லைங்களா, யார் பாத்ரூம்ல யார் இருக்கிறாங்கன்னு செக் பண்றதுக்கு ஆள்லாம் வச்சுருக்கீங்களான்னு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? பிரச்சனையை முதல்ல ஆரம்பிச்சது நம்ம பஞ்சாயத்து தலைவர் சிடிஆர் தான். பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அவர்கள் இந்த மானிய கோரிக்கைகளை தெளிவாக புள்ளிவிவரங்களோட பேசிக்கிட்டு இருந்தார். தவறான வார்த்தைகளை முதல்ல பேசுறது யார் என்பது உங்களுக்கு தெரியும். அதையெல்லாம் அவை குறிப்பில் நீங்க நீக்க வேண்டிய கேட்டுக்கொள்ளுங்க. வாய்க்கு வந்ததை பேசிடுறாங்க, ஆதாரம் இல்லாத விஷயத்தை அள்ளி தெளிச்சிடுறாங்க. உடனடியாக நீங்களும் சபை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஆனால் நீக்கப்படுகிறதுன்னு இங்க நம்ம சொல்ற அந்த விஷயமும் சேர்ந்துதான் பாருங்க லைவ்ல போயினுக்குது. அப்படி லைவ்ல போயினுக்கிற இவங்க ஆதாரம் இல்லாமல் பேசுற விஷயம், அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட விஷயத்தை பாருங்க கட் பண்ணி ரீல்ஸா பதிவு பண்றாங்க. வேண்டுமென்றே வாண்டடா பர்பஸா தான் இவங்க பேசணும்ன்ற நோக்கத்தோடவே பேசுறாங்க. அதுக்கு காரணம் இவங்க கிட்ட ஆதாரம் இல்லைன்னு தெரியும். இருந்தாலும் வெளியே இருக்கிற இவங்க வெர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு கண்டென்ட் கொடுக்கறதுக்காக பேசுறாங்க.
அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டதுன்னு தெரிந்த பிறகும் கூட அதை கண்டென்ட்டா இவங்க ப்ரமோட் பண்ணிருக்கிறாங்க. நீங்க அவை குறிப்பிலிருந்து நீக்கிறேன் நீங்க நீக்கிட்டே இருக்கீங்க. ஆனா எல்லாமே அங்க வந்து ரீல்ஸாக மாற்றப்பட்டு அங்க போய் கொண்டிருக்கிறது. இங்கதான் இந்த இடத்துல தான் பாருங்க, இதுவரைக்கும் எந்த ஒரு ஆளுங்கட்சிக்கும் சட்டமன்றத்துல நடக்காத நேராத கொடுமை, இதுவரை பார்த்தராத ஒரு அவல நிலை இப்ப இருக்கிற ஆளுங்கட்சிக்கு சட்டமன்றத்தில் அரங்கேறி இருக்கு. அது கூட யாரால? இவங்களாலே தான், வேற யாராலையும் கிடையாதுங்க, இவங்களாலே தான். வாய்க்கு வந்ததை பேசி கடைசியில பாருங்க சபாநாயகர் அவர்கள் களத்தில் இறங்கிட்டாரு. ஏற்கனவே 2 தினங்களுக்கு முன்பாக நடந்த சட்டமன்ற நாளிலேயே சபாநாயகர் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். மாண்புமிகு அமைச்சர்கள் பதிலுரை கூறுகிற போது எந்த பொருள் குறித்து இங்கே விவாதிக்கப்படுகிறதோ கவனத்தை ஈர்க்க, அதை ஒட்டிய பிரச்சனைகளை உங்கள் கருத்தை சொல்லலாம். பிற கருத்துக்களை சொல்லி யாருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக நீங்கள் செய்வது எனக்கு தெரியவில்லை. இனி இதை நான் அனுமதிக்க முடியாது. ஆனாலும் பாருங்க யாரும் கேட்கிற மாதிரி எண்ணத்துல இல்ல. அவரவர்கள் இஷ்டப்படிதான் பாருங்க சட்டமன்றத்துல எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டே போனாங்க. அதுல மிக முதன்மையானவர் பாருங்க முதல்வர் அவர்கள். 3 ஃபைல் என்கிட்ட இருக்கு, அதை ஓபன் பண்ண வச்சிடாதீங்கன்னு சொன்னதுக்கும் சேர்த்துதான் பாருங்க நேற்றைய தினம் எந்த ஒரு ஆளுங்கட்சிக்கும் நடக்காத ஒரு கொடுமை. குற்றச்சாட்டுகளை எந்த பக்கத்திலிருந்து வைத்தாலும், அது முன்னாள் ஆண்டவர்களாக இருந்தாலும் சரி, இப்போது ஆள்கின்ற இலக்கியர்களாக இருந்தாலும், ஆதாரப்பூர்வமான கருத்துக்களை சொல்வதன் மூலமாகத்தான் இந்த சபையிலே சில குறைந்தபட்ச மாண்பை நாம் காப்பாற்ற முடியும் என்பதையும் கருத்திலே கொண்டு, அப்படி ஆதாரம் இல்லாமல் சொல்லுகிற போது நான் உடனே நீக்க வேண்டும் என்பது ஒரு நியாயமான மரபு. ஆதாரங்கள் இல்லாமல் பேசாமல் இருப்பது நல்லது. ஏனால் ஆதாரங்களை வைத்துக் கொண்டுதான் இருதரப்பினரும் பேச வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். என் மக்களும் அதைத்தான் விரும்புவார்கள். போகிற போக்கிலே அள்ளி தெளித்து விட்டு போகிற இடமல்ல இது. அது வெளி அரசியல் மேடைகளில் பேசக்கூடிய பேச்சும் அல்ல இங்கே. இங்கே பேசுகிற போது நம்முடைய அவனுடைய கண்ணியத்தையும் காப்பாற்ற வேண்டும். இந்த தமிழ்நாட்டு மக்கள் எதை நம்பி இந்த பொறுப்பை நம்ம ஒப்படைத்து இங்கே அனுப்பியிருக்கின்றார்களோ அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற விதத்தில் நம்முடைய பேச்சு அமைய வேண்டும். அவமானம் ஆளுங்கட்சிக்கு சட்டமன்றத்தில் நேர்ந்த வெற்றிகரமான அவமானம் நடந்திருக்குங்களே. எதிர்கட்சி தலைவர் பாருங்க எரியில திருளி எண்ணெயை ஊத்துற மாதிரி இன்னொரு வார்த்தை சொன்னாருங்க. இன்னும் சொல்ல போனா சட்டமன்ற வரலாற்றிலே இதுதான் முதல் முறையாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதை விட ஆளுங்கட்சி உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் பேசுவதையெல்லாம் நீங்கள் தான் முதலாக அவை குறிப்பிலிருந்து நிறைய எடுத்திருக்கிறீங்க. அந்த வரலாறு நீங்க படிச்சிருக்கிறீங்க. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாத்துக்கும் நாங்க தான் காரணம். இந்த மாதிரி சம்பவம் ஏற்கனவே நடந்திருக்குங்க. ஆனாலும் பாருங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்றது இவங்களே திருப்பி அடிச்சிருக்கு. உண்மையிலேயே இதுதான் ஃபர்ஸ்ட் டைமுங்க. சட்டமன்றத்தில் ஒரு ஆளுங்கட்சி பேசின வார்த்தை அதிகப்படியாக நீக்கப்படுவது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த மாதிரி சொன்ன உடனேயே டக்குன்னு பாருங்க பஞ்சாயத்து தலைவர் பார்ட் 2 எந்திரிக்கிறாரு. ஏங்க உங்களுக்கு தேவையில்லாம ஏதோ ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதை போல தெரிந்துட்டு சபாநாயகர் அவர்களை விருப்பேற்றாராமா. அதுல ஏதோ ஆளுங்கட்சி பேசுவதை மட்டும் நீங்க வந்து அதிகமாக அவை குறிப்பிலிருந்து நீக்கிறது போல ஒரு தோற்றமயக்கத்தை நம்ம உருவாக்க கூடாது. நல்லாவே தெரிஞ்சு போச்சு. எதிர்கட்சிகள் எழுப்புகின்ற கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இல்ல. வேணும்னே பாருங்க சபாநாயகர் பக்கம் திருப்பி அவரை வெறுப்பேற்றதுக்காக தான் இந்த மாதிரி பேசுறாருன்றதை தெரிஞ்சுக்கிறாரு. தெரிந்து கொண்ட பிறகுதான் மறுபடியும் சொல்றாரு, பாருங்க நான் அவை குறிப்பிலிருந்து கண்டிப்பாக இதெல்லாம் நீக்கணுமோ தாராளமா மறுபடியும் நீக்குவேன், அடுத்து வருகின்ற நாட்களில் நீக்குவேன், அது என்னுடைய விருப்பம். இனி வருங்காலத்திலும் நீக்குவது என்பது என்னுடைய தனிப்பட்ட உரிமை. இந்த அவையினுடைய மாண்பை நான் காப்பாற்றியாக வேண்டும். நீக்காமல் பேச முயற்சிப்பதும் ஆதாரங்கள் இல்லாமல் பேசாமல் இருப்பது நல்லது. ஏற்கனவே அங்க பத்தி எஞ்சின் இருக்கு. சினிமால வர மாதிரி பஞ்சி டைலாக் எல்லாம் பேசாதீங்க. சட்டமன்றத்தில் தான் நம்ம இருக்கிறோமா இல்ல சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி நம்ம வந்துட்டோமான்னு எங்களுக்கு ஏற்கனவே சந்தேகம் இருக்கு. ஏன்னா வாயை திறந்தா வார்த்தை வரது கிடையாது, பாட்டு. எங்களுக்கே சில நேரம் சட்டமன்றத்துக்கு வந்திருக்கோமா இல்லை இப்போ சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோமா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு இங்கே பாட்டு நிகழ்ச்சிகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் பாட்டு, எங்கும் பாட்டு, எதிலும் பாட்டு, எல்லாத்துலயுமே பாட்டு ஒரு பக்கம் போயிருக்குதுன்னு ஏற்கனவே பத்தி எஞ்சின்னு இருக்கு. சட்டமன்ற நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கா இல்ல சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்காட்டி மறுபடியும் பாருங்க இந்த சைட்ல இருந்து எதிரே தொழில் எண்ணெயை ஊத்துற மாதிரியே புஷி ஆனந்த் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாரு. மார்க்கெட்ல ஒரு 70 வயசு முதியவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் நாங்கள் சீரியல்லாம் பார்க்கறது இல்லை, லைவ அசம்பிளியில் சட்டசபையில் என்ன நடக்குதுன்றதை நான் என் மனைவி என் பேத்தி முதல் கொண்டு அதை நாங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வந்தால் கூட நாங்கள் இதை பார்த்துன்னு இருக்கிறோம். அப்போ டிவி சீரியல்ல நடிக்கிற மாதிரி தான் சட்டமன்றத்தில் எல்லாருமே நடிச்சு நிற்கிறாங்கன்னு அவர் தாங்க சொல்றாரு. நாங்களா சொன்னோம்? சட்டமன்ற நிகழ்வுகளும் டிவி சீரியலும் ஒண்ணு. ஆனாலும் பாருங்க பெருமையா சொல்றாரு. நேற்றுக்கு என்கிட்ட சொன்னாங்க டிவி சீரியலுக்கு பதிலாக நாங்க இதை தான் பார்த்துக்கிறோம்னு சொல்லி. சரி, இப்போ உங்க கட்சியை சேர்ந்தவங்களோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ டிவி சீரியலுக்கு பதிலாக சட்டமன்ற நிகழ்வுகளை பார்த்துக்கிறோம்னு சொன்னாலும் அதுல பாதிக்கு மேல இல்லைங்க, முக்காவாசி இல்லைங்க, முழுசாவே அடிக்கு மேல அடி நீங்க தானே வாங்கிக்கிறீங்க. அதை நாங்க சொல்லலைங்க, சபாநாயகர் அவர்களே சொல்றாரு. பேச எந்திரிச்சாலே பாருங்க தப்பா ஆதாரம் இல்லாம வாய்க்கு வந்ததை பேசுறீங்க. உட்காருங்க. ஒரு சில பேருக்கு திடீர் தமிழ் பாசம், தமிழர்கள் பாசம் இருக்கும். அதெல்லாம் இந்த நம்மளுடைய வரலாற்றில் ஏற்கனவே பார்த்ததுதான். 2009 பாருங்க
கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு அப்பாற்பட்டு பேச அனைத்தும் அவைக்குள் நீக்கப்படுகிறது. திமுக துரோகம் செய்து விட்டது எதுலங்க? எல்லாத்துலயும். காவிரி நீர்ல தொடங்கி கச்சத்தீவு வரைக்கும் எல்லாத்திலும் எவ்வளவு துரோகம் செய்ததுன்னு பட்டியல் போட்டுமா? வேண்டாம். பட்டியல் போட்டா எண்ணிலடங்காத துரோகங்கள் இருக்கும்னு சொல்லி திமுகவை குறிப்பிட்டு இந்த காவிரி நீர் விவகாரத்திலையும் சரி கச்சத்தீவு விவகாரத்திலையும் துரோகம் பண்ணாங்கன்னு சொன்னா அது எப்படிங்க திமுக மட்டும் தனியா துரோகம் பண்ண முடியும்? என்ன பாருங்க, இந்த 50-60 வருட திராவிட ஆட்சிகள் தமிழ்நாட்டை கெடுத்து குடிச்சாகி வச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த 50-60 வருடம் அதே காலகட்டத்தில் மத்தியில் ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ். திமுக துரோகம் பண்ணிச்சு எல்லாத்துலயும். கச்சத்தீவும் சரி காவிரி நீர்லயும் நிறைய துரோகம் பண்ணாங்கன்னு சொன்னா காங்கிரஸ் இல்லாம எப்படி திமுக மட்டும் தனியா துரோகம் பண்ண முடியும்? ஏன்னா மத்திய அரசில் திமுக கட்சி ஆட்சியில் இல்லை, எம்பிக்களாக இருக்கிறாங்க. ஆனா மத்திய அரசில் காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியில் இருந்தாங்க. திமுக கச்சத்தீவுல தொடங்கி காவிரி நீர் வரைக்கும் எல்லாத்தையும் துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அந்த துரோகத்துல பெரிய பங்கு எங்க முதன்மையான பங்கே பாருங்க காங்கிரஸுக்கு தான் இருக்கும். காங்கிரஸை விட்டுட்டு திமுகவை மட்டும் துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அது எப்படிங்க? காங்கிரஸ் உங்க கூட கூட்டணி இருக்கிறாங்கிறதுக்காக அவங்கள மட்டும் தனியா அந்த துரோகத்திலிருந்து விலகி வைக்கிறீங்களா? அவங்கள மட்டும் தனியா துரோகத்திலிருந்து விலக்கி வச்சுட்டு திமுக மட்டும் எப்படிங்க அந்த துரோகம்ன்ற ஒரு வட்டத்துக்குள்ள வரும்? சோ துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா காங்கிரஸ் தான் சொல்லணும். ஏன் சொல்லணுங்க? கூட்டணி பாசம் தடுக்குதுங்களா? காங்கிரஸை ஓரமா ஒதுக்கிட்டு எல்லா துரோகத்துக்கும் திமுக தான் காரணம்னு சொன்னா இதை இட்லின்னு சொன்னா சட்னி நம்புமா? ஆனா சட்னியை கூட விடுங்க, அந்த சட்னிக்கு மேல காங்கிரஸ் இருக்காங்க பாத்தீங்களா? அவங்க என்னமோ புது கட்சி ஆரம்பிச்சு முதல் முறையாக இப்பதான் டிவிக்கின்ற ஒரு கட்சியோடு கூட்டணி சேர்த்து ஆட்சியை முதலாக பார்ப்பதை போல அவங்களும் சேர்ந்து கட்ட பஞ்சாயத்துல இறங்குறாங்க பாத்தீங்களா? இந்த கொடுமைய பக்கத்து உலகத்துல தான் போய் எங்கேயா சொல்லணும் போதுங்களே. இதுக்கே எப்படின்னா மத்ததுக்கெல்லாம் எப்படி? மத்ததுக்கு கிடையாதுங்க. இதுதான் மிக முக்கியமானது, முதன்மையானது. அதாவது பாருங்க, இந்த இடத்துல தான் கொடைவள்ளல் என்ட்ரி. என்ன கொடுப்பார், எவை கொடுப்பார் என்று இவர்கள் எண்ணும் முன்னே எல்லாத்தையும் கொடுப்பார். அள்ளி அள்ளி கொடுப்பார், வாரி வாரி கொடுப்பார், இருக்கிறதெல்லாம் கொடுப்பார். பொன்னை கொடுப்பார், பொருளை கொடுப்பார், போதாதுன்னா தன்னையும் சேர்த்து கொடுப்பார். அப்பேற்பட்ட உலகமாக கொடைவள்ளல். அந்த கொடைவள்ளல் வாரி வாரி வழங்குறாரு. எதுங்க? கார் தான். யாருக்கு? எல்லாருக்கும். அவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் கிடையாதுங்க. 234 தொகுதியில் உள்ள அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் 234 கார். சார் அந்த காரை கொடுக்கறதான் கொடுக்குறீங்க, இனோவா காரா சேர்த்து கொடுங்களேன்ட்டு சட்டமன்றத்தில் கேட்கறாங்க. கொடுக்கிற காரை இனோவா காராக கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று பின்னால் இருக்கின்ற உறுப்பினர்கள் சொல்லுகின்றார்கள். முதல்ல பாருங்க, நான் ரொம்ப வசதி இல்லாதவன், ட்ரெயின்ல வந்து நிற்கிறேன், ரொம்ப அரும்பாடுபட்டு கஷ்டப்பட்டு வாழ்க்கையை ஓட்டி நிற்கிறேன். அதனால பாருங்க, கார் வேணும்னு சொல்லி டிவிகே தரப்பிலிருந்து வைக்கும் கோரிக்கை. ஏன்னா நான் ட்ரெயின்ல தான் வரேன், அங்க இருந்து இங்க உள்ள ஆட்டோல உள்ள வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் காவலர் பணியாளர்கள் கேட்பாங்க, யார் நீங்க? எம்எல்ஏன்னு சொல்லுவேன். ஐடி கார்டுலாம் எடுத்து காமிச்சா நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால சரி கார் கொடுக்கறதுன்னு முடிவாயிடுச்சு. சின்ன சின்ன காரெல்லாம் கொடுக்காதீங்க, இனோவா கார் கொடுங்கன்னு கேட்டாங்க. இனோவா கார்னு சொன்னா எப்படியும் 30 லட்சத்துக்கு மேல் தான் இருக்கும். எப்படியும் கூட்டி கட்சி போட்டு பார்த்தா எக்கச்சக்கமான கோடிகள். தமிழ்நாடு அரசோட நிதி நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. கஜானா காலி ஆயிடுச்சு. சுத்தமா வைசியத்துன்னு போயிட்டாங்க. வாரி தொடச்சி எல்லாத்தையும் கழுவி கவுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற அந்த நிலைமையை பத்தி நான் உங்ககிட்ட நான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ நிதி நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. எல்லா துறையும் மூழ்கி போற நிலைமையில இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் காரு தேவையா? இவ்வளவு கோடிகள் செலவு செய்து கார் இப்ப தேவையான்னு எதிர்க்கட்சி தலைவர் கேட்டாரு. எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைமை இந்த அரசுல சபையில நான் பதிய வைக்க விரும்புகின்றேன். ஏற்கனவே தமிழ்நாடு அரசு கடும் நிதி நெருக்கடியில் இருப்பதாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே கூறி வருவதால் எங்களுடைய கழக தலைவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 59 சட்டமன்ற உறுப்பினர்கள் இவ்வாகனங்களை பெறுவதில்லை என்று முடிவெடுத்துள்ளோம். கார் வேணும்னு திமுக தரப்பிலிருந்து கேட்டுந்தா பரவாயில்ல, எங்களுக்கு வேண்டாம் தான் சொன்னாங்க. கார் எங்களுக்கு வேண்டாம் தான் பாருங்க எதிர்க்கட்சி தலைவர் சொன்னாரு. உடனே பாருங்க சம்பந்தம் இல்லாம கான்டெக்ட்ல அப்படி பார்க்க போனா அரசு பங்களா உங்களுக்கு எதற்கு நாங்க கேட்கலாம் இல்லைங்களா? அந்த அரசு பங்களாவோட உங்களோட ப்ரொபோசல் எங்ககிட்ட தான் வந்தது. நான் தான் ஏதோ வாரி வாரி வழங்கி உங்களுக்கு அரசு பங்களாவை கொடுத்ததை போல சம்பந்தமே இல்லாம ஆதவர்ஜுனா அவர்கள் உளறாருங்க. இப்ப மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட 2-3 வீடு இருக்கு. ஆனா அரசு பங்களால இருக்கிறார்ல, அவர் லெட்டர் என்கிட்ட தான் கொடுத்தாரு. பொதுப்பணித்துறை அமைச்சரா என்கிட்ட தான் கொடுத்தாரு. எனக்கு அரசு துறையுடைய பங்களா வேணும்னு கொடுத்தாரு. உடனே நம்ம கேட்க முடியுமா? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கு 2-3 பங்களா இருக்கு, அதனால அரசு துறை பங்களா வந்து கொடுக்க மாட்டோம்னு சொல்ல முடியுமா? எங்களுடைய முதலமைச்சர் சொன்னாரு, அவர் கோரிக்கை கொடுத்தாரு, உடனடியா கொடுத்துருவோம்னு சொன்னோம். மறுபடியும் பாருங்க வாங்கந்து பதிலடியை சொல்றோம். வாங்கின பதிலடி பத்தாதுன்ட்டு
மாத்தி மாத்தி வந்து விழுந்தது பாருங்க. ஒரு பக்கம் நேரு அவர்கள் கிட்ட இருந்து, இன்னொரு பக்கம் பாருங்க ஏவா வேலு அவர்கள் கிட்ட இருந்து. தெரியுமா அமைச்சருக்கு தெரியுமா என்பது தெரியல. அமைச்சர் இப்ப சொந்த வீட்டுல இருக்கிறார். ஆனா அந்த அரசாங்கம் அந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்குது. அது தெரியுமா அவருக்கு? அமைச்சருக்கு வீடு சொந்த வீட்டுல இருந்தா கூட அதுக்கு வாடகை கொடுக்கறாங்க. அரசாங்கத்துக்கு எப்பொழுதும் எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து இருக்கிற பொழுது அவர் அமைச்சருக்கு இணையானவர்கள் என்று அமைச்சருக்கு என்னென்ன வசதியோ அந்த வசதி தராங்க. இது அரசாங்கம் போட்டிருக்கிறது. நீ நானும் பார்த்தல இது புரோட்டோகால். அது அந்த புரோட்டோகால் படம் அரசாங்கம் தான் நீங்க கொடுத்திருக்கீங்க. அப்புறம் அரசாங்கமே கொடுத்துட்டாங்க குறை சொன்னா என்ன அர்த்தம் கேட்பாங்க இல்லைங்களா? என்ன பாருங்க, என்னமோ தமிழ்நாட்டையே ஒட்டுமொத்தமா இவங்க தான் வாழ வைத்துக் கொண்டிருப்பதை போல 8 கோடி மக்களும் இவங்க கிட்ட கையேந்தி ஐயா நீங்க தான் என் வாழ்க்கை, உங்களை விட்டா எங்களுக்கு யாருமே இல்லைன்னு சொல்வதை போல எல்லாத்துக்கும் நாங்க தான் சொந்த கை காசை விட்டு இவங்க எடுத்து கொடுப்பதை போல என்ன பில்டப்? எதுக்கு இந்த பில்டப்? அரசு பங்களாவை குறித்து அர்த்தம் இல்லாத தேவையில்லாத பதிலை எடுத்து போட்டு கடைசியில பிறகு படிக்கு மேல அடி வாங்குறாங்க. வாங்கிறது பத்தாதுன்ட்டு மறுபடியும் எந்திரிச்சு பதில் கொடுக்குறாங்க. சில வார்த்தைகளை என்னன்னு தெரியல, இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் காலையில இருந்து ஆளுங்கட்சியை உங்களுக்கு கூடிய வார்த்தைகளாவே பேசிட்டு இருக்காரு. ஆதாரம் இல்லாத விஷயத்தை வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டு பம்பு சண்டை இழுத்தது இவங்க. ஆனா பாருங்க எதிர்கட்சி மேல பழி வைக்கிறாங்க. பம்பு சண்டை வலிக்கணும்னே வலிக்கிறாங்கன்னு சொல்லி. அதனால தான் பாருங்க மறுபடியும் அவை குறிப்பில் நீக்கப்படுகிறது. அந்த வார்த்தை மானிய கோரிக்கைப்படி அந்த வார்த்தை அவைக்கு நீக்கப்படுகிறது. இந்த பக்கம் மறுபடியும் பாருங்க பஞ்சாயத்து தலைவர் என்ட்ரி ஆகிறாரு. கல்வித்துறையை தவிர பாக்கி எல்லா துறையை குறித்து விளக்கம் கொடுப்பார் போதுல. எல்லாரும் காரு பேசுறாங்க. இந்த கார் யாருக்கு சொந்தமா கொடுக்க போதுங்க? 5 வருஷத்துக்கு உபயோகத்துக்காக கொடுக்குறோம். திரும்ப எல்லாருமே காரை பத்தியே சொன்னாங்க. ஒரு கிளாரிட்டி கொடுத்துறேன், அது ஒண்ணும் சொந்தமா யாரும் கிடையாது. 5 வருஷம் தான் பயன்பாட்டுக்கு தான் காரு. வடிவேல் காமெடியில ஒரு டைலாக் வரும், ஏன்டா எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நீ தான், நீ நடுவில் உட்காந்து பஞ்சாயத்து பண்றியான்னு கேட்கறதா ஞாபகத்துக்கு வருது. இந்த பிரச்சனை எங்கிருந்து முதல் தொடங்குச்சுன்னா ராஜ்மோகன் அவர்கள் கிட்ட இருந்து தான். இப்ப காரு கொடுக்கறாங்கன்னு சொன்னா தமிழ்நாடு அரசோட மக்கள் வரிப்பணத்துல இருந்து வாங்கி கொடுக்க போறாங்க. யார் யாருக்கு வாங்கி கொடுக்க போறாங்கன்றது பின்னாடி. ஆனா பாருங்க வாங்கி கொடுத்தாலும் எல்லாருக்குமே வாங்கி கொடுத்தா கூட 234 எம்எல்ஏக்களுக்கும் கார் வாங்கி கொடுத்தாலும் யார் காசு? விஜய் அவர்கள் சொந்தமா நடிச்சு சம்பளம் வாங்கின காசு எடுத்து கொடுக்க போறாரா? இல்ல ராஜ்மோகன் அவர்கள் காசு எடுத்து கொடுக்க போறாரா? ஆதவர்ஜினா அவர்களோட சொந்த கை காசு எடுத்து கொடுக்க போறாரா? மக்கள் வரி பணம். ராஜ்மோகன் அவர்கள் தான் சொன்னாரு, டேபிள்ல பண்ணோம், சேர பண்ணோம், மைக்கு பண்ணோம்னு சொல்றீங்களா? எல்லாம் மக்கள் வரி பணம்ட்டு. அந்த டேபிள் செஞ்சது நாங்க தான், மைக்கு செஞ்சது நாங்க தான், சேர் செஞ்சது நாங்க தான். இது மக்கள் வரிப்பணத்தில் செய்யப்பட்டது தமிழ்நாடு அரசால் என்பதை சுட்டிக்காட்டுகிறார். அதே மக்கள் வரி பணத்தை தான் நீங்க கொடுக்க போறீங்க. அதுக்கே இவ்வளவு பெருமை. அந்த பெருமை எங்க தெரியுமா தட்டினாரு? அந்த இடத்துல தான் தட்டினாரு. என்ன கொடுப்பார், எவை கொடுப்பார் என்று இவர்கள் எண்ணும் முன்னே எல்லாத்தையும் கொடுப்பார். எதிர்கட்சி எம்எல்ஏக்களுக்கு ஒரு காலம் உதவியாக தந்திருக்கிறார் என்று சொன்னால் அவரை இருகரம் கூப்பி வணங்குகிறோம். என்ன தருவார், எதை தருவார் என்று எண்ணும் முன்னே பொன்னை தருவார், பொருளை தருவார், போதாது என்றால் தன்னையே தரக்கூடிய தமிழ்நாடு முதல்வருக்கு நன்றி. கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி வேர்வை சிந்தி ரிக்ஷாவை இழுத்து பரம்பரையா உண்டியில சேர்த்து வச்ச காசை எடுத்து கொட்டி கொடுக்குற மாதிரி எதிர்கட்சிகளுக்கும் சேர்த்து காரை கொடுப்பதாக சொன்ன வள்ளல், கொடை வள்ளல் அப்படின்னு கர்ணம் பாட்டெல்லாம் பாண்டிங்கன்னா பதிலடி விழதான செய்யும். அதனால்தான் பாருங்க எங்களுக்கு தேவையில்லைன்ட்டாங்க காரு. திமுக கார் தேவையில்லைன்னு சொன்ன உடனே எல்லாருமே பாருங்க அவங்கவுங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, எங்களுக்கும் கார் தேவையில்லை. சட்டமன்ற உறுப்பினர்கள் கார் வேண்டும் என்று முதலமைச்சர் கோரிக்கை வச்சாங்க. ஆமா, முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. ஆமா, ஆகவே இல்லாதவங்க கொடுக்க வேணும்னு சொல்ல, எங்களை பொறுத்தவரை கார் தேவையில்லை என்பது எங்களுடைய நிலைப்பாடு என்பதை தெரிவித்துள்ளோம். என்கிட்ட கார் இருக்கு, இப்ப எனக்கெல்லாம் கேட்டீங்கன்னா கார் தேவையில்லை. அப்ப எங்களுடைய விருப்பத்தையும் கேட்டு எங்க கட்சியிலே 2 பேருக்கு உண்மையிலேயே பொருளாதாரத்துல பின்தங்கியவர்கள் இருக்கிறாங்க. டிவிக்கு தரப்புல இருந்து எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னப்பா அது ஆளாளுக்கு கார் வேணாம்னு சொல்றாங்க, நம்ம சும்மா கூடாது, ஏதாவது ஒரு பிட்ட போடணுமே, அங்க பாருங்க என்ன பண்ணாருன்ட்டு. அதுக்குதான் இந்த இதை தவிர இது ஆடம்பரம் கிடையாது. எதிர்கட்சி தலைவருடைய நிலைப்பாடுல நாங்களும் இருக்கோம். யார் யாருக்கெல்லாம் கார் இருக்கு அவங்க ஆட்டோமேட்டிக்கா யாரும் அப்ளை பண்ண போறது இல்ல. இப்ப சொல்றாங்க பாருங்க, பிரச்சனை பிடிச்சதுக்கு அப்புறம் எதிர்கட்சி தலைவர் தரப்பிலிருந்து இதை போல சொன்னதற்கு பிறகு இப்ப பஞ்சாயத்து பண்றாங்க. இல்லங்க எல்லாருக்கும் கார் கொடுக்க போறது இல்லைங்க. எங்கிட்ட கார் இருக்கு, அவர்கிட்ட கார் இருக்கு. கார் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கார் கொடுக்க மாட்டாங்க. நாங்க யார் யார்கிட்ட கார் இல்லன்னு செக் பண்ணி கொடுப்போம்னு சொல்லி. ஆனா பேச்சு அப்படி இல்லைங்களே. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல இருக்கிறதுலயே ஒரு கொடுமை நடத்துறீங்களா? இந்த கார் பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிச்சதுங்க? 450 கிலோமீட்டர் ட்ரெயின்லயே வரேன், எங்கிட்ட காரே இல்லன்னு சொன்னார் இல்லைங்களா?
ஆனா சட்டமன்றத்தில் வெளியே வந்து பிரஸ்ல கேட்கும்போது என்ன சொன்னாருங்க? அந்த விமர்சனத்தை பத்தி மட்டும் அபிடேவிட்ல வந்து 30 லட்சம் ரூபாய்க்கு வந்து டெபாசிட் கேக்குறீங்க, ஆனா கார் இல்ல, ஆட்டோல தான். அத பத்தி மட்டும் அது மட்டும் நான் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி 450 கிலோமீட்டர் ட்ரெயின்ல தான் சொல்லியிருக்கிறேன். பிரஸ்ல தான் அந்த உண்மையை சொன்னாரு. 450 கிலோமீட்டர் தாண்டி வரேன், அதனால நான் ட்ரெயின்ல வந்துனுக்கிறேன்னு சொல்லி. ஆனா சட்டமன்றத்தில் என்ன சொன்னாரு? நான் ட்ரெயின்ல வந்துனுக்கிறேன்னாரு. ஆனா டிஸ்டன்ஸை பிரஸ்ல தான் சொன்னாரு. அப்படி சொல்ற அவர் தான் ஆடம்பர காரில் உலா வருகிறார். அவர் ஆடம்பர காரில் உலா வருகின்ற காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல 10 எஞ்சி தான் இருக்கு 2 தினங்களாக. ஆனா பாருங்க, நான் ட்ரெயின்ல வந்துருக்கிறேன். அவர் மட்டும் கிடையாதுங்க. வாயை திறந்தாலே டிவி கட்சி எம்எல்ஏக்கள் யாரு பாருங்க, வாயை திறந்தாலே நான் சாமானியமானவன், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஆனா பாருங்க, இந்த ரோகிணி தியேட்டர் ஓனர் ரேவந்தா அவரு சொன்னாரு பாத்தீங்களா, அவரும் சேர்த்து சாமானியர்ன்ட்டு. இந்த மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க சட்டமன்றத்தில் என்னை போன்ற சாமானியனுக்கும் யார கேளுங்க, செருப்பு இல்லாம இருக்கேன், கார் இல்லாம இருக்கிறேன், சைக்கிள் இல்லாம இருக்கிறேன், 2 வீலர் இல்லாம இருக்கிறேன், எதுவுமே இல்லாம இருக்கிறேன், நான் சாமானியமானவன். அவ்வளவு பெரிய தியேட்டரை வச்சிருக்கிற அவரையும் சேர்த்து சாமானியர் பட்டியலில் சேர்த்தாங்க பாத்தீங்களா. இதே மாதிரிதான் டிவிகே கட்சிக்குள்ள இருக்கிறவங்க யாருமே சாமானியர்கள் கிடையாதுங்க, இவங்க எல்லாம் பொய் சொல்றாங்கன்னு ஏடிஆர் தரப்புல இருந்து எல்லா அபிடவிட்டையும் எடுத்து போட்டா கூட நம்ப மாட்டோமே. அவங்க எல்லாம் சாமானியர்கள் இல்லங்க, சாமானியர்கள் அவங்க இல்லைன்னு அவங்களே அபிடவிட்ல சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னாலும் நாங்க நம்ப மாட்டோமே. அவங்க எல்லாம் சாமானியர்கள் தான், எல்லாருமே சாமானியர்கள். அதனால பாருங்க, நாங்க எல்லாருக்கும் காரை கொடுக்குறோம் தான் பேச்சு, எல்லாருக்கும் காரை கொடுக்குறோம். எதிர்கட்சிக்கும் சேர்த்து பாருங்க, தாய் உள்ளம் கொண்ட எங்க கொடைவள்ளல் வாரி வழங்குறாருன்னு தான் பாருங்க பெருமை பேசினாங்க. பிரச்சனை வந்த உடனே நாங்க எல்லாருக்கும் சொல்லலைங்க, யார் யார்கிட்ட கார் இருக்குன்ட்டு நாங்க எல்லாரையும் செலக்ட் பண்ணி இல்லாதவங்களுக்கு காரை கொடுப்போம். எங்க கட்சியில சொந்த வீடு இல்லாதவங்க இருக்காங்க, கார் இல்லாம இருக்காங்க. இன்னமுமா நீங்க அறுந்து போன ரீல ஒட்டி சுத்தி இருக்கிறீங்க? ஏன் சுத்துறாங்க? நம்பக்கூடிய கூட்டம் இருக்கு இல்லீங்களா? எவ்வளவு ரீல் அறுந்து ஒட்டி சுத்தினாலும், சுத்துற ரீல் எவ்வளவு ஸ்ட்ரக் ஆனாலும், ஸ்ட்ரக் ஆகிற இடத்துல அப்படியே நின்ன இடத்துல சுத்தலாம் கூட பார்த்துனே இருப்பாங்க. ஏன் கூட்டம் அந்த மாதிரிங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த ரீல் இருக்கு இல்லைங்களா, ரீல், அந்த ரீலை சுத்தியே சுத்துற ரீல கையில கொடுக்குற இந்த கொடை வள்ளலை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா தவறாம உங்க கருத்துல பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளை காணொலி நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.